தமிழகத்தில் இறங்கிய ரா அமைப்பு வெளிநாட்டு சக்திகளுடன் கைகோர்த்த கட்சிகள் ஒரே நாளில் மொத்தமாக மாறிய களம். அதிரும் தமிழகம். இந்தியாவில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த அமெரிக்காவை ஆண்ட முந்தைய ஜோ பைடன் அரசு விரும்பியது. அதனால்தான் இந்தியாவில் வாக்கு சதவீதத்தை அதிகரிக்க அமெரிக்க அரசு நிதி உதவி வழங்கியதாக கருதுகிறேன். இந்தியாவில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த லஞ்சம் வழங்கப்பட்டுள்ளது என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் குற்றம் சாட்டியிருக்கிறார். இது உலக அளவில் பெரும் அதிர்ச்சியை கிளப்பியிருக்கிறது. இந்தியாவில் தேர்தலின் போது வாக்கு சதவீதத்தை அதிகரிக்க அமெரிக்க அரசு வழங்கி வந்த 182 கோடி ரூபாய் நிதி உதவியை நிறுத்துவதாக எலான் மஸ்க் தலைமையிலான DOGE குழு சமீபத்தில் அறிவித்தது. இது தொடர்பாக அமெரிக்க அதிபர் டிரம்பிடம் கேட்டபோது, இந்தியா மீதும் பிரதமர் மோடி மீதும் எனக்கு மிகுந்த மரியாதை இருக்கிறது. ஆனால் இந்தியாவில் வாக்கு சதவீதத்தை அதிகரிக்க அமெரிக்கா ஏன் 182 கோடி ரூபாய் நிதி உதவி அளிக்க வேண்டும் என்று கேள்வி எழுப்பினார். இது தொடர்பாக நேற்று முன்தினம் அவர் கூறும்போது, இந்தியாவில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த அமெரிக்காவை ஆண்ட முந்தைய ஜோ பைடன் அரசு விரும்பியது. அதனால்தான் இந்தியாவில் வாக்கு சதவீதத்தை அதிகரிக்க அமெரிக்க அரசு நிதி உதவி வழங்கியிருப்பதாக கருதுகிறேன். இந்தியாவில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த லஞ்சம் வழங்கப்பட்டிருக்கிறது என்றார். மக்களவை தேர்தலின் போது பாஜகவை ஆட்சிக்கு வரவிடாமல் தடுக்க வெளிநாட்டு சக்திகள் முயற்சி செய்வதாக பிரதமர் மோடியும் குற்றம் சுமத்தியிருந்தார். தற்போது அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்த தகவல்கள் மூலம் அவை உண்மையாகி இருக்கிறது. அமெரிக்காவில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் முன்பாக நாடாளுமன்ற கூட்டத்தொடர் துவங்குவதற்கு முன்பு வெளிநாடுகளிலிருந்து ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனையை கிளப்புவார்கள். ஏதாவது ஒரு அமெரிக்க நிறுவனம் இந்தியாவை பற்றி, இந்திய நிறுவனங்களை பற்றி ஆய்வறிக்கை வெளியிடுவார்கள். அதை வைத்துக் கொண்டு காங்கிரசும் அதன் கூட்டணி கட்சிகளும் நாடாளுமன்றத்தை முடக்குவார்கள். கடந்த 2024 மக்களவைத் தேர்தலுக்கு முன்பாக தலைவராக இல்லாமல் காங்கிரஸை வழிநடத்திக் கொண்டிருக்கும் இன்றைய எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அடிக்கடி வெளிநாடு பயணம் மேற்கொண்டார். லண்டன் உள்ளிட்ட நகரங்களில் அவர் பேசும்போது இந்தியாவை பற்றி, பிரதமர் நரேந்திர மோடி அரசை பற்றி தவறான தகவல்களையும் பேசினார். இந்திய விவகாரங்களில் வெளிநாடுகள் தலையிட வேண்டும் என்று பேசியது ஏன் என தெள்ளத் தெளிவாக தற்போது தெரிகிறது. இதற்கிடையே மக்களவைத் தேர்தலில் வெளிநாட்டு சக்திகளின் தலையீடு இருப்பதாக எழுந்துள்ள புகார் குறித்து விசாரணை நடந்து வருவதாக மத்திய வெளியுறவு அமைச்சகமும் தெரிவித்திருக்கிறது. 2024 மக்களவைத் தேர்தலின் போது அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு நிதி அனுப்பப்பட்டுள்ளதாக அமெரிக்க அரசு வெளியிட்டுள்ள தகவல் கிடைத்திருக்கிறது. இது மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தியிருக்கிறது. இது இந்தியாவின் உள்நாட்டு விவகாரங்களில் வெளிநாட்டு தலையீடு குறித்த கவலைகளுக்கு வழிவகுத்திருக்கிறது. இது பற்றி வெளியுறவுத்துறை அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர். விசாரணை ஆரம்ப கட்டத்தில் இருப்பதால் கருத்து தெரிவிப்பது சரியாக இருக்காது. விசாரணையில் முன்னேற்றம் இருந்தால் வெளிப்படையாக தெரிவிப்போம் என்று அவர் தெரிவித்தார். மேலும் தமிழகத்தைச் சேர்ந்தவர்களும் வெளிநாட்டு சக்திகளுடன் கைகோர்த்திருப்பது தெரிய வந்திருக்கிறது. விரைவில் தமிழகத்திலும் பல கட்சிகள் தடை செய்யப்பட வாய்ப்பு உள்ளது என தகவல்கள் வெளியாகியுள்ளது. குறிப்பாக தேச விரோதமாக பேசும் கட்சிகளை லிஸ்ட் எடுத்திருக்கிறது ரா அமைப்பு. அதேபோல விரைவில் நல்ல செய்திகள் கிடைக்கும் என டெல்லி வட்டாரங்களும் தெரிவித்திருக்கிறது. இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ள